சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, நேரம் ஆகுதுல்ல, வாங்க கிளம்பலாம். சரி வாங்க வாங்க, வாப்பா வா. போலாம்க்கா. ஏன்னா கடை இருக்கிற ஏரியா பார்த்தோன்னா தம்பி எங்கேயும் ஓட மாட்டான்னு தெரிச்சு. நினைக்கிறேன்டா, அவர் போலனா சரவணனும் போக மாட்டான், நீயும் போலனா நல்லா இருக்காதுல்ல. எப்படிமா போக சொல்ற? கூப்பிடாத இடத்துக்கு எப்படிமா போக முடியும்? அதுக்கு நம்ம போகாமே இருந்து வரேன். டேய், அத்தை, ஆ? அப்ப நானுமே ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அத்தை. ஏண்டி? இல்ல அத்தை, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக சித்தப்பா கடைக்கு போக மாட்டேன்லாம் இல்ல. ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் கடைக்கு போய் அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் வருவேன். நான் வரேன் அத்தை. வரேன் ராஜி, வரேன் அரசி. ஏண்டா, நீயும் ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்ப போறியா? உனக்கு டிராவல்ஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல இருக்குன்னா நீயும் கிளம்புடா. என் தம்பியோட கடத்தரப்புக்கு நான் மட்டும் போய்க்கிறேன். அப்படிலாம் நீ ஒண்ணு தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன். என்னடா என்னாச்சு, நம்ப முடியலையா இது உன் கடைன்னு? டேய் சத்தியமா இது உங்கறதாண்டா. காந்திமதி ஸ்டோர்ஸ் அத்தாவோட பேர்ரா. இந்த கடையை இனிமே நீ தான் நடத்த போற. கடை எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணன் நானும் பார்த்து பண்ணோம். என்னண்ணே இது? என்னடா இன்னும் பெரிய கடையா எதிர்பார்த்தியா? முதல்ல இதை நடத்து, அப்புறம் பெருசா பண்ணலாம். சித்தப்பா, இப்படி ஒரு மெயின் இடத்துல கடை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி உங்க சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கா? என்னாச்சு இப்படி வாயடிச்சு போய் நிக்கிறியா? ஏதாவது பேசுங்க. அது ஒண்ணு இல்ல, சந்தோஷம் பேச்சு வரல. சரி எல்லாரும் உள்ள வாங்க, நல்ல நேரம் ஆரம்பிங்க. எதுக்கு தேவையில்லாம நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சுகன்யா, இதெல்லாம் சரியா வரவே வராது. என்ன சரியா வராது? மாடு மாதிரி அந்த கடையில வேலை செய்யறது சரியா வரும், ராஜா மாதிரி இந்த கடையில உட்கார்றது சரியா வராதா? இல்ல நான் சொல்றது கேளு. அப்படி இல்ல. மச்சான் மச்சான் மறுகிறியலே, அவர் உங்களுக்குன்னு என்ன பண்ணாரு? ஒரு துரும்ப எடுத்து போட்டிருப்பாரா?